சென்னை எண்ணூர் சுனாமி குடியிருப்பில் கொலை செய்யப்பட்ட குழந்தை ரித்திகாவின் பெற்றோரை திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கினை காக்கும் பணியில் காவல்துறையினர் ஈடுபடவில்லை என்று குற்றம் சாட்டினார். இப்பொழுது எண்ணூர் பகுதியில் ரித்திகா என்ற 3 வயது சிறுமி கொடுமையான நிலையிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறாள். ஆக இந்த கொடுமைகளை எல்லாம் தட்டி கேட்பதற்கு சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய காவல்துறை கூவாத்தூரிலே போய் இன்றைக்கு பாதுகாப்பு தரக்கூடிய நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல நேற்றைய முன்தினம் தலைமைச் செயலகத்தில் அவர்கள் வாக்கெடுப்பை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அடியாட்களை வைத்து அடிக்க எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்திற்குள்ளே அடித்து வெளியிலே கொண்டு தூக்கி போடுவதற்குத்தான் காவல்துறை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர இது போன்ற சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு தருகிற பணியில் இந்த காவல்துறை இல்லை.